இவ்வளவு நவீனமான வாகனம்லாம் இருக்கும்போது ஏங்க சிவபெருமான் காளமாட்டு மேலே வர்றாரு? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவபெருமான் ஏன் காளமாட்டை ஊர்தியாக கொண்டிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஊர்தின்னா வாகனம். இப்போ நமக்கு தோணக்கூடும், என்ன தோணக்கூடும்னா, எவ்வளவோ நவீனமான வாகனங்கள்லாம் வந்து போச்சு, சிவபெருமான் ஏன் இந்த பழைய காளை மீதே வர்றாரு, அல்லது விடை மீது வர்றாரு, எருதின் மீது வர்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்க போகிறோம். சிவ அறிவிப்பால் உண்ட ஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய சிவ அறிவை பெற்ற பிறகு பாடுறார். தோருடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னு சொல்கிறார். அப்போது சிவ அறிவிப்பால் உண்ட ஞான சம்பந்தர் இறைவன் எப்படி இருந்தான் என்று வர்ணிக்கின்ற போது அவன் விடையேறி அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமான் ஒரு காளை மாட்டின் மீது வைத்திருந்தான், காளை மாட்டின் மீது அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சிவபெருமான் காளை மாட்டின் மீது அமர்ந்து வருவதாக சொல்கின்றார்கள் என்று சொன்னால், சைவம் என்ன சொல்கின்றது, சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது, இந்த காளை மாடு என்பது அறத்தை குறிப்பதாக இருக்கின்றது. இந்த அறத்தை தான் தர்மம் என்று வடமொழியில் சொல்கின்றார்கள். இறைவன் இருக்கின்றானே சிவபெருமான் எல்லாவற்றையும் அறத்தோடு செய்கின்றான், அறத்தை ஊர்ந்து செய்கின்றான் என்பதற்காக இந்த காளை இருக்கின்றதே, இந்த விடை இருக்கின்றதே, இந்த எருது இருக்கின்றதே, அதை அடையாளமாக சொல்லி வைத்தார்கள். சரி, அறம்னா என்ன, எப்படி அறத்தோடு செய்வதுன்னா, இந்த உலகத்தை ஒரு அறத்தோடு படைத்திருக்கின்றான் அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. இந்த உலகம் தோன்றியது, நிற்பது, நிலைப்பது, அடுத்து அது இயங்குவது, இது எல்லாம் ஒரு அறத்தோடு இருக்கின்றதான். அப்படின்னா ஒவ்வொரு உயிர்க்கும் இந்த உடம்பு, இந்த உடல், அடுத்து நுகர்ச்சி பொருள்கள், வாழ் உலகம் சொல்கிறாங்களா, இது எல்லாம் அறத்தோடு சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது தான். இதைத்தான் தனு கரண போன போகம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு பிறவிலே நாம் வாழுகின்ற போது எந்த உடம்பை நாம் பெற வேண்டும், பல உயிர் வகைகள் இருக்கின்றன. அதில் இந்த பிறவியில் நமக்கு நம் உயிருக்கு எந்த உடம்பை தர வேண்டும், அடுத்து எந்த உலகத்தில், எந்த நாட்டில், எந்த இடத்துல வாழ வேண்டும், அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழும் காலத்தில் வரக்கூடிய நுகர்ச்சி பொருள்கள் என்னென்னலாம் நம்முடைய நுகர்ச்சிக்கு வர வேண்டும் இல்லையா, இப்படி எல்லாம் அறத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தான். சரி, என்ன அறத்தை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு உயிரினுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்பவும், அடுத்து உயிரினுடைய அறிவு பக்குவத்திற்கு ஏற்பவும் இந்த பிறவியில் இன்ன நமக்கு வந்து சேர வேண்டும், இதைத்தான் நாம் நுகர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை. அதனால தான் திருவள்ளுவர் அதை பற்றி சொல்கின்ற போது, வகுத்தான் வகுத்த வழியல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலரிதுன்னு சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் நாம் என்ன அனுபவிக்க வேண்டும், எதை நுகர வேண்டும், எது நம்மை வந்து அடைய வேண்டும், எது நம்மை விட்டு போக வேண்டும் என்பதையெல்லாம் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கின்றான். அப்படி வகுத்து கொடுப்பதற்கு விருப்பு வெறுப்பு இன்றி ஒரு அறத்தோடு நடுநிலையாக நின்று எல்லா உயிர்களுக்கும் பெருமான் அந்த உயிரினுடைய அறிவின் பக்குவத்திற்கு ஏற்பவும், அதனுடைய நல்வினை தீவினுடைய செயலுக்கு ஏற்பவும், அது பாவ புண்ணியம்ன்றாங்களா, அதான் நல்வினை தீவினைக்கு ஏற்பவும் அந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு பெருமான் செய்கின்றான் என்பதை காட்டுவதற்காகத்தான் நாம் இந்த விடையை பெருமான் வருகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பெருமான் விடை மீது வருவது கற்பனையாக சொல்லப்பட்டதா, அல்லது இது பெருமானே காட்டிய வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டியது தான். ஏன்னா 3 வயதில் சிவ அறிவு பாலை உண்டு பாடிய ஞான சம்பந்தர் அவங்க அப்பா கேட்குறாரு யார் பால் கொடுத்ததுன்னு. அப்போது ஆகாயத்தை காட்டி அவன் தோடு போட்டிருந்தான், விடை மேல் வந்தான் அப்படின்னு சொல்கிறார். இது தவிர பெரிய புராணத்தில் சேக்கிழார் பல இடங்களில் சொல்கிறார், சிவபெருமான் விடையின் மீது வந்தான், உமையம்மையோடு விடையின் மீது வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போது பெருமான் விடை மீது வருவது, பெருமானே விடை மீது வந்து நமக்கு காட்டிய
தோற்றம் தான், நாம் கற்பனையாக ஏற்படுத்தி கொள்வதில்லை. அப்போது சைவ சித்தாந்தம் பெருமான் இந்த விடை மீது வருவதை அவன் அறத்தின் மீது வருகின்றான், அவன் அறக்கடவுள். அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் புறவாழி நீந்தல் அரிது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அறவாழி அந்தணன் அப்படின்னா அறத்தை அடிப்படையாக கொண்டு அந்தன்மை பூண்டிருக்கின்றவன் பெருமான் அப்படின்னு சொல்லி, அறத்தை அடிப்படையாக கொண்டு நம் உள்ளே இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றவன் பெருமான். ஒவ்வொரு உயிருக்கும் அறத்தை அடிப்படையாகத்தான் பெருமான் அருள் செய்கின்றான் என்ற அரிய செய்தியை நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அப்போது இந்த பெருமான் அமர்ந்திருக்கின்ற இந்த காளை இருக்கின்றதே, அல்லது இந்த எருது இருக்கின்றதே, விடை இருக்கின்றதே, நாம் நினைக்கிறது போல நம்ம வீட்டு மாட்டு கொட்டாயில் கட்டி இருக்கிற எருது இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்குற காளை இல்லை. அது உருவகமாக அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் எவ்வளவு காலம் ஆனாலும் சிவபெருமான் அதே பழவிடை, அந்த பழமையான விடையின் மீதே வந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற செய்தி. அதனால் இந்த விடை என்பது இறைவன் அறத்தை ஊர்ந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் நினைவில் கொள்வதற்காக அருளாளர்களுக்கு பெருமான் தோன்றி தோற்றமளித்த போது அந்த விடையையே ஊர்தியாக கொண்டு வருகின்றான் என்கிற செய்தியை திருமுறைகளில் பல இடங்களிலும், அடுத்து பெரிய புராணத்திலும், இன்னும் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களும் குறிப்பிடுகின்றன. எனவே பெருமான் ஊர்ந்து வருகின்ற விடை என்பது அறத்தை உருவமாக அல்லது அடையாளமாக நமக்கு சொல்லுகின்றது என்பதை உணர்ந்து, அடுத்து அதை புரிந்து கொண்டு அதன்படியாக நாம் சைவத்தை உண்மையாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.